ஹலோ மக்களே! நம்ம 29ஆம் தேதியோட சலங்கையொலி ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்று ரகுராம் ககனை வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ககனுக்கு ஒன்றும் புரியாது. ககன் அந்த நேரம் பூமி வருவா. பூமியை நிப்பாட்டி நான் உன்னை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண பார்த்தனா அப்படிங்கிற மாதிரி பூமிக்கிட்ட கேட்டுட்டு சண்டை போட்டிருப்பாரு. எனக்கு ஒன்றும் பிடிக்காது. நீ எப்போ சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் உன் மேலே உள்ள காதல் எல்லாத்தையும் விட்டுட்டேன். தயவு செஞ்சுமே என் வாழ்க்கையில் வராத அந்த மாதிரி பேசிடுவான். அதுக்கடுத்து அந்த குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் அந்த பாம் இருக்கிற பேக்கை பிடுங்கிட்டு ஓடிடுவான். அதில் கரெக்டாக அந்த ரெட் கலர் பால் எடுத்து வச்சுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு எடுத்து வச்சிட்ருப்பான். அந்த குட்டி பையன்கிட்ட இருந்து அந்த ரெட் கலர் பால், அந்த பாம் இருக்கிற பேக்கை சூர்யா அம்மாவும் அந்த இன்னொரு பொண்ணு சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கேபியும் சாரதாவும் எப்படி ககன் பூமியை மேரேஜ் பண்ணலாங்கிற பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சாரதாவுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஆனால் அவள் கேபி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ராமலக்ஷ்மி வருவா, கேபிகிட்ட பேசுகிறா. இந்த மாதிரி நீங்கள் ககன் பூமியை தான் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் அந்த மாதிரி பேசுவார். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாள். உடனே ரகுராம் பொண்ணு ராமலக்ஷ்மி, அப்புறம் ரகுராம் ஒய்ஃபு சூர்யா, கேபி, சாரதா எல்லோரும் சேர்ந்து ககன் பூமிக்கு எப்படி மேரேஜ் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ரகுராம் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அந்த தாயை மாதிரி கட்டி அதை பூமி கழுத்தில் கட்ட சொல்லலாம், அதில் தாலி வச்சு இது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ராமலக்ஷ்மியும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக போயிடுவா. அப்புறம் சீதா ராமனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து பூமி ககனுக்கு பண்ணலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபஸ்ட்டு சுவாமிகள்லாம் சீதா ராமனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் ரகுராம் இந்த உலகத்துக்கு பூமி தான் சரச்சந்திரா பொண்ணு அப்படிங்கிறத எல்லோரும் முன்னாடியே சொல்லுவாங்க. நீ தான் இன்றைக்கி இந்த பூஜைக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கணும், அப்படி எல்லாம் நீ தான் இந்த பூஜை இன்றைக்கி எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நீ அவள் மேலே ஸ்டேஜில் போய் சீதாராமன் கல்யாணத்துக்காக எல்லா இதையும் எடுத்து அவள் கையினால் எடுத்து கொடுப்பா. அப்புறம் பூமி ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் நின்று பார்த்துட்ருப்பா. ராமலக்ஷ்மி அவங்க அம்மா தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பாங்க. ராமலக்ஷ்மிக்கு அந்த தாயத்து மூலயமா ககனா அவளுக்கு தாலி கட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவளும் அதை இது பண்ணுறதுக்காக பூமிக்கிட்ட போய் பேச போவாள். உனக்கு ககனுக்கும் இன்னைக்கு கல்யாணங்கிற மாதிரி சொல்லுவாள். அது எப்படியும் நடக்காது, ககன் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படிமா. அதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தானே, உனக்கு இஷ்டம் தானே அப்படின்னு கேட்பேன். எனக்கு ககனை பிடிக்கும், எனக்கு இஷ்டம் தான். நான் ரகுராம் பொண்ணு, நான் நினச்சது நடத்துவேன். அதனால் நீ ஒன்றும் பயப்படாத, நீ கண்டிப்பாக உனக்கும் ககனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்புறம் கேபி, ரகுராம் பொண்ணு ஒய்ஃபு, அவங்க ரகுராம் மாப்பிள்ளை, சாரதா எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. யார் போய் இப்போ ககன்கிட்ட பேசுகிறது அப்படின்னோன்னா, ரகுராம் ஒய்ஃப் நானே போய் ககன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியே இருந்து உள்ள அந்த மண்டபத்துக்குள்ளே வருவாள். அப்போ ரகுராம் யார்கிட்டே பேசிகிட்டு இருப்பார். நீ எங்கே போகிற அப்படின்னா, கையில் என்னதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, தாயாரம் வச்சுருக்கேன் அப்படின்னா, என்ன நீ பூமி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. பின்னாடியே சாரதாவும் கேபியும் வருவாங்க. உடனே அதுக்கடுத்து அவள் ககன்கிட்ட போய் ரகுராம் ஒய்ஃப் பேசுவாள். இது உனக்கு பூமினா எவ்வளோ இஷ்டம்னு எனக்கு தெரியும். நீ இப்போது இந்த தாயத்தை எப்படியாவது இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி அவனுக்கு புரிய வச்சு அவன் அதுக்கடுத்து ககனும் ஒத்துப்பான் அந்த தாயத்தை கட்டுறதுக்கு. பூமியும் அங்கே இருப்பாள். உடனே இப்போ பூமி ராமலக்ஷ்மி போய் இப்போ பூமி உனக்கு தாலி கட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். உடனே நான் நம்ப மாட்டேன் அப்படின்பா. உண்மையாக நடக்கும், நீ வேணால் பாரு அப்படின்பா. ஸ்டேஜில் இந்த சைடு பூமி, இந்த சைடு ககன் எல்லோரும் இருப்பாங்க. கடைசியில் அவன் தாயத்தை அவன் கழுத்தில் போட்டுருவான். போட்டுறத அபூர்வா எல்லோரும் பார்ப்பாங்க. அபூர்வா பாப்பா, நக்ஷத்ரா பாப்பா, ரகுராம் பாப்பா எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு கேபி அடுத்து கத்த ஆரம்பிச்சிருவான். எல்லோரும் அட்சதை எடுத்து போடுங்க அப்படின்னா, எதுக்கு இப்போ அட்சதையை போடணும் அப்படின்னு கேட்பான். அதான் தாலி கட்டியிருக்காங்கல்ல அப்படின்னா, தாலியா யார் கட்டியிருக்கா அப்படின்னோன்னா அபூர்வா கோவப்பட்டு இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல, இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்னோட எதிரி இவன் எப்படி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப கோவப்படுவாள். உடனே ரகுராம் யார் சொன்னா இப்போ கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படிமா. அதை அவன் அந்த ஒரிஜினல் தாலியை அவன் கையில் தான், ரகுராம் கையில் தான் வச்சுருப்பான். அந்த தாயம் மட்டும்தான் அது அதில் தாலி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த தாயலையே அவன் கையில் எடுத்து காட்டுவான். அப்புறம் ரகுராம் ககனுக்கு வார்னிங் கொடுப்பான். நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன், உனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் உண்மையாகவே தாலி இல்லை, உனக்கு உண்மையாகவே பூமியை பிடிச்சிருந்தா சரச்சந்திரா கோமாலேருந்து வந்ததுக்கப்புறம் அவனோட ஆசீர்வாதத்தில் அவனும் ஒத்துக்கிட்ட அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணணும்.
இந்த கல்யாணம் இது கல்யாணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் அவன் சொல்லிடுவான். உடனே அபூர்வா வந்து அந்த தாலியை காட்டினோன்னே ரொம்ப தேங்க்ஸ், நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க அண்ணா, நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுங்க சரச்சந்திரா ஃப்ரெண்டுங்கிறத நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அபூர்வா சந்தோஷமாயிருவா. இதுதான் பார்ட் 1ஓட ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல சந்திப்போம் மக்களே. தேங்க்யூ ஆல்.